கட்டாயம் இந்த காணொளியை முழுமையாக பாருங்க. இன்றைக்கு நமக்கு நாளைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்க போகுது. அதாவது இந்த காலகட்டத்தில் வேகமான காலம், எல்லாருக்குமே நேரம் இல்லை. பேங்குக்கு போய் பேங்க்ல நின்று காசு எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஏடிஎம்ல எடுக்கிறது அல்லது ஆன்லைன்ல சேஞ்ச் பண்றது, அப்படியான வேகமாக நாங்கள் வேகமான உலகோட ஓடிக்கொண்டிருக்கோம். ஆகவே அங்கே எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ அதுகளை கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு காணொளி தான் இது. யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் வாரா. அந்த அடிப்படையில நம்மளுக்கு ஒரு ரோங் கோல் ஒன்று வரலாம். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் விழுந்திருக்கு, இல்லாட்டி 1 கோடி ரூபாய் பணம் விழுந்திருக்கு. இந்த பணத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்காக உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்க சொல்லணும். அதோட உங்களோட போன் நம்பரை சொல்லணும். உங்களோட போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை நீங்க சொல்லணும். 3 இருந்தா காணும் தானே. உங்களோட ஹிஸ்டரி, உங்களோட வரலாறு எடுக்கலாம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எடுக்கலாம், உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இல்லாட்டி உங்களோட பேஸ்புக்கை ஹேக் பண்ணலாம். அதை தாண்டி பிரவீன், நாங்க அண்மையில் உதவி செய்ய போன இடத்துல நடந்ததுண்டு. அக்கௌண்ட் நம்பரை கேட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டோ பிடிச்சி போடுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. அதை தாண்டி எனக்கும் பிரவீனுக்கும் நடந்த ஒரு அனுபவம் உண்டு. எங்களோட சேரோராள்ற வாட்ஸ்அப் நம்பரை ஹேக் பண்ணி எனக்கு பிரவீனுக்கெல்லாம் காசு கேட்டு மெசேஜ் வந்து கொண்டிருக்கு. அப்ப நான் திடீரென்று என்னடா சார், உண்மையிலேயே சார் கொஞ்சம் இல்லை, நல்ல ரிச்சானால் அவர் அப்படி கேட்க மாட்டார், ஸோ ஏதோ சிக்கல் போலன்னு போட்டு நான் பிரவீனுக்கு கால் அடித்தேன். பிரவீனுக்கு கால் அடிக்கத்தான் பிரவீன் சொன்னார், சார் எனக்கும் அப்படி மெசேஜ் வந்தது, கொஞ்சம் இருங்க என்று சொல்ல சார் இன்னொரு நம்பர்ல இருந்து கால் அடிச்சு சொன்னாரு, இப்படி இந்த வாட்ஸ்அப் ஹேக் பண்ணப்படுத்தி இதே மாதிரி நிறைய பேருக்கு கேட்டு அனுப்பியிருக்காங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் கேட்டு நான் கொஞ்சம் அவசரம் போலீஸ்ல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லி அவரோட வைஃப் கூட திடீரென்று ஒரு 25,000 ரூபாய் அந்த டைம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி இப்படியான சம்பவங்கள் நடக்குது. ஆகவே உங்களோட தொலைபேசி சம்பந்தமான தரவுகள், உங்களோட ஏடிஎம் அட்டை இலக்கங்கள், கணக்கு இலக்கங்கள், அதுவும் உங்களோட மொபைல் போனுக்கு வர ஓடிபி நம்பர், இத யாருக்குமே பகிர வேணாம், யாருக்குமே சொல்ல வேணாம். முதலாவது உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பப்பட்டா, குறுந்தகவல் ஒன்று வந்தா, ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தா, பேங்கால உங்களுக்கு இவ்வளவு பணம் விழுந்திருக்கு, உங்களுக்கு டயலாக் நிறுவனத்தால இவ்வளவு பணம் விழுந்திருக்கு என்று சொன்னா முதலாவது நீங்க நாட வேண்டியது ஹெட் ஆபீஸ் நாடி. அவங்களோட முகவர்கள் இருப்பாங்க, மேனேஜர்ஸ்மார், அவங்கள நாடித்தான் நீங்க அதற்குரிய கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்ளணும். இப்ப 1 கோடி ரூபாய் காசு விழுந்திருக்கு, எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டா நீங்க பணத்தை பெற்றுக்கொள்ள டெக்ஸ்ட் போடணும்டா, அதுல 1 கோடி கழிச்சு போட்டு தான் தருவாங்க. அதானே, அப்படி நாம டெக்ஸை கட்டி காசு எடுக்கிறது தானே. மற்றது இப்ப உங்களுக்கு யாராவது ஒரு ஆள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்ற, அது எப்படி வரும்னு சொன்னா உங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ற, அல்லது யாராவது அந்த நாங்க உதாரணமா பணம் சம்பந்தமாக அப்படி கதைக்கிற ஒரு ஆளுற மெசேஜ் தான் உங்களுக்கு வரும் 199%. ஆகவே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உடனே அவரை நீங்க சொல்லுங்க, வாய்ஸ் கால் எடுங்க அல்லது வீடியோ கால் ஒன்று எடுங்க. நீங்க சொல்லுங்க, ஓம் சார், ஓகே சார், எனக்கு டக்குன்னு அந்த நம்பர்ல இருந்து சார் ஒரு வீடியோ கால் ஒன்று அடிங்க சார் என்று சொல்லி சொன்னீங்கண்டா ஓகே. அதோட அல்லது ஒரு வாய்ஸ் ஒன்றை போடுங்க சார் என்று சொல்லி சொன்னா சரி. டைப்பிங்கை நம்பி எதுக்குமே செய்யாதீங்க. அடுத்தது போனுக்கு வர ரோங் கோல்களை நம்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட சோசியல் மீடியாவில் வர மெசேஜ்களை நம்பாதீங்க. எல்லாத்தையும் தாண்டி நெற்றி கண் கொண்டு எப்பொருள் யார் யார் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவுக்கு ஏற்றமாறான செயற்பாடுகளை செய்யணும் என்று கேட்டு இப்படி ஒரு காணொலி ஒன்று போட சொல்லி எனக்கு கௌரி என்ன சொல்லியிருந்தாரு. அவருக்கும் நன்றி. சமுதாயத்தில் அக்கறை கொண்ட ஒரு அண்ணா. அந்த அடிப்படையில் இந்த காணொலியை மக்களுக்கு நாங்க போடுறோம். கவனமாக நடந்து கொள்ளுங்க. நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டீங்கன்ற விஷயத்தையும் சொல்லுங்க. நாங்க நிறைய காணொலி பார்த்திருக்கோம். ஆன்லைன்ல காசுகள் அனுப்பி ஏமாந்தாக்கள் எல்லாம் நிறைய பேர். அப்படி ஏமாறாதீங்க. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி, வணக்கம்.